இறைவனுக்கு நன்றி. ரொம்ப தொப்பி கட்டிடுவா. இது ஓகே. மூஞ்சியை மறைச்சிக்கிட்டாலும் என் வாய்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிக்கோங்க. இறைவனுக்கு நன்றி. ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம். தம்பிகளுக்கு முதல்ல நன்றி சொல்லணும். ஏன்னா எங்கே ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் அந்த இடத்துல சவுந்தர் இருப்பான். அவன் இருக்கானாலே அங்கே ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடந்துகிட்ருக்கு. இப்போது கரண்ட்டில் நடந்த விஷயம் வரைக்கும் தம்பிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அப்புறம் கணேஷ் வந்து நான் சீரியல் பண்ணும்போது முதல்ல நான் டைரக்ஷன் பண்ணும்போது ஸ்மால் ஸ்க்ரீனில் பண்ணும்போதுலேருந்து என் கூட பயணிச்சிட்ருக்கான். கணேஷ் ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. எங்கள் இயக்குனருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இப்படி ஒரு நல்ல ஒரு கதையை கொண்டு வந்து என்னை அதுக்குள்ளே பொருத்தி பார்த்து நான் சரியாக இருப்பேன் நம்பி என்கிட்ட கொண்டு வந்து அதை எடுத்து அதை இந்த இடத்து வரைக்கும் ஒரு 5 கோடி நிமிஷம் பார்த்துருக்காங்க இப்போ வரைக்கும் அப்படின்ற வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்தியிருக்காரு. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. இந்த படைப்பில் பணியாற்றின உதவி இயக்குநர்கள், இணை இயக்குநர்கள், ஏன்னா இவரோட வேலை பார்க்குறது ரொம்ப கஷ்டம். நைட்டு 2 மணிக்கெல்லாம் எழுப்புவார் அவங்கள. ஆமாம், ஒரு நாள் நடந்துச்சு. ஷொட்ரெல்லாம் போட்டிருக்கணும். சொட்ரு யார்ட்டடா சொன்னேன், உன்ட்ட தானடா சொன்னேன், ஏன்ட்ட சொல்ல சார்ன்றான். உன்ட்ட சொன்னா இல்லை சார் ஏன்ட்ட சொல்ல. மொத்தமே 4 பேர் தானடா, இந்த 4 பேர்ட்டையும் கேட்டால் ஏன்ட்ட சொன்ன அப்போ நான் யார்ட்டடா சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஒரு பஞ்சாயத்து நடந்துருந்துச்சு. ஒரு பேரன்பான ஒரு இயக்குனர், அவரோடு பயணப்பட்டது ரொம்ப மகிழ்ச்சி. ஜிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இன்னொரு நண்பர், அற்புதமான நண்பன் ரவி. வாங்க மேலே வாங்க நண்பர் ரவி. ஒரு நல்ல விஷயம் இருந்தால் அதை அப்படியே தன் தோளில் எடுத்துக்கிட்டு அப்படியே பயணப்படுற ஒரு நண்பர். வாங்க உட்காருங்க. இந்த இதில் உட்காருங்க. இந்த இருக்கு நண்பா, இங்கே வாங்க, இதில் உட்காரு. உட்காரு பாப்பா, நீ இங்கே உட்கார. சிவானி இங்கே வா சிவானி. நண்பர் ரவிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஜி வந்து அந்த படத்தை கை வைக்கலன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகிருக்காது. ஏன்னா நிறையா முலாம்பூசி பேசுவாங்க, நான் கொஞ்சம் ஓப்பனாக தான் பேசுகிறேன். இந்த படத்தால் பெரிய பெருமை. பார்க்குறவங்க அழுதாங்க, கட்டி பிடிச்சாங்க, குழந்தைங்கள்லாம் ஓடி வந்து கட்டிக்கிச்சு, எல்லா பெருமையும் கிடைச்சது. இதெல்லாம் நடந்தது ஜியினால தான். ஏன்னா தம்பி திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி சாய் வந்து ரொம்ப, அதாவது என்ன, ஒரு நல்ல விஷயம் இருக்குது அப்படின்னா அவன் எங்கேயோ கண்டுபிடிச்சிட்றாங்க. ஆனால் ஒரே ஒரு போஸ்டர் பார்த்தேன், இதுதான் ஒருத்தன் பையை வச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கான், எங்கேயோ பார்த்துட்டு நின்றுக்கிட்டு இருக்கான். அந்த படம் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சா, அதுமாரி ரெடியாக இருக்குது, நான் பார்க்கலாமா, பாரு. ஆனால் படம் பார்த்தாங்க. படம் பார்த்து முடிச்சுட்டு அவங்க முதல்ல ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டது தான் இது வந்து ரிலீஸை நோக்கி நகர்ந்தது. இப்போ இந்த 5 கோடி நிமிஷம் வரைக்கும் வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம். ஜிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா சினிமாவுக்கு ஏன் வந்தோம்னு எனக்குள்ள ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு முறை வீட்டுக்கு போகும்போதும் இப்படி ஒரு இடத்துல இருந்து எந்த சக்தி நம்மளை தள்ளிச்சு, ஏதோ ஒரு சக்தி நம்மளை நகட்டி சென்னை வரைக்கும் கூட்டு போயிருக்கு. ஏன்னா யாருக்குமே சென்னைக்கு வரணுன்னாலே சென்னைன்றதே பெரிய பிரமிப்பு. அப்படி ஒரு நகரத்தை நோக்கி நம்மளை நகர்த்தினது எந்த சக்தி? அப்படி நகர்த்தி இருந்து இங்கே இவ்வளவு நம்மளை பரபரப்பாக இயக்கிட்டு இருக்குன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கும்ல அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது தான் எனக்கு வினோதய சித்தம் பண்ணுவதற்கான வாய்ப்பு கிடைச்சது. வினோதய சித்தம் முடித்தவொடனே நான் முடிவு பண்ணேன், இதுக்கு தான், இந்த படைப்பை பண்ணுவதற்கு தான் நம்மளை நகர்த்தி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மனநிறை வந்தது. உங்கள் ஜிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இதுக்கப்புறம் என் ப்ரொடியூசரை சொல்லணும், ரவி சார் வந்து சிரிச்ச முகமாக அவ்வளவு சந்தோஷமாக. எனக்கு அவர் தான் ப்ரொடியூசர்னே ரொம்ப நாளைக்கு தெரியாது. செந்தில் தான் வருவான், செந்தில் தான் பேசிகிட்டு இருப்பான். நான் வந்தாலே தள்ளி அந்த பக்கம் போய் சைடில் நின்று சிரிச்ச முகமாக ஒருத்தர் நிற்பார். நம்ம பார்த்தா வணக்கம் மட்டும் அவரும் போடுவார். யார் இது அப்படின்னு, சார் அவர் தான் சார் ப்ரொடியூசர்னு. அப்படி அறிமுகமாச்சு. செந்தில் தான், என் தம்பி செந்தில் தான் எல்லாத்தையுமே அவர்கிட்ட இருந்து எல்லாமே அவர் எக்ஸிக்யூட் பண்ண வச்சது. செந்திலும் ஒரு தயாரிப்பாளராக இருந்தார். இன்றைக்கி வந்து இந்த படம் பொருளாதார ரீதியாக பெருசாக சம்பாதிச்சா அப்படின்னா இல்லை, என் தயாரிப்பாளருக்கு லாஸ் தான். ஏன்னா
செந்தில் வந்து இப்போ ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கான். நேற்று ஒரு ஃபோட்டோ அனுப்புனார். ஃபுல் பிபியில் ட்ரிப்ஸ் ஏற்றிட்டு படுத்திருக்கான். கண்டிப்பாக சொல்கிறேன் ரவி சார், இந்த நேர்மையும் உண்மையும் உங்களை கைவிடாது. குறிப்பாக நான் பிடிச்ச கையை விட மாட்டேன், உங்களை எங்கேயுமே தடுமாற விட மாட்டேன். ரவி சார் தைரியமாக இருங்க, இருப்பேன், கூடவே தான் இருப்பேன். இது நடக்கும். ஏன்னா இந்த படத்தில் காலம் கடந்து இத்தனை போராட்டத்துக்கு பிறகு ஒரு நல்ல விஷயம் நடந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடக்கும். அதை நோக்கிய பயணத்தில் தான் இருக்கும். 5 கோடி நிமிஷம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நிமிஷத்துக்கு 1 பைசா, ஒரு நிமிஷத்துக்கு 1 ரூபா அப்படின்லாம் எனக்குள்ளே ஓடிச்சு. உலகம் முழுவதும் போய் சேர்ந்துருச்சு, எல்லாரும் பார்த்துட்டாங்க, எல்லாரும் நடந்துச்சு. அப்போ எங்கே தப்பு நடந்தது அப்படின்னா, இந்த வெளியீடில் ரிலீஸில் இருக்க ப்ரெஷர் இருக்குது பாருங்கள், ஒரு பெரிய பயமுறுத்தல் இருக்குது பாருங்கள், அதுதான் இந்த படத்தை கொன்னுது. என் படம் எங்கே ரிலீஸ் ஆகிருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் கேட்பேன் இவர்கிட்ட, ஏங்க சிட்டியில் இருக்க எல்லா தேட்டரையும் போட்டு வச்சுருக்கீங்க, ஆனால் தேட்டரில் இல்லையே. தமிழ்நாட்டில் எத்தனை தேட்டர் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னே தெரியல. அந்த அளவுக்கு ஒரு குழப்பம் நடந்துச்சு. எத்தனையோ நல்ல படைப்புகள் எடுக்கிறோம், ஆனால் லேண்ட் ஆகும்போது தான் இருக்கிற பிரச்சனை அது. அடுத்த முறை இந்த தப்பு செஞ்சிடக்கூடாது, அடுத்த முறை இந்த தப்பு செஞ்சிடக்கூடாதுன்னு அப்பா திரைப்படத்தில் ஆரம்பித்து இப்போ மாணிக்கம் வரைக்கும் அந்த தப்பு நடந்துக்கிட்டே இருக்கு. எப்போ சரியாக போகுதுன்னு தெரியல. ஒவ்வொரு முறையும் சிராய்ப்புகள் தான், அடிகள் தான், வலிகள் தான். ஆனால் படைப்பு நல்லா இருக்கு. பரவாயில்ல, பார்ப்போம். சினிமா தானே, இவ்வளோ சக்தி கொடுத்துருக்குல்ல. உண்மையாக இருக்கு, உங்களை சினிமா என்றைக்குமே விடாது. ஏன்னா என்கிட்ட விஎஸ் ராகவன் சார் சொல்லுவார், அண்ணின்னு ஒரு மெகா சீரியல் பண்ணும்போது அவருக்கு 72 வயசு. என்கிட்ட சொல்லுவார், உள்ளே வந்தோடனே எனக்கு பாடத்தை கொடுத்துருங்க கனி, பாடத்தை கொடுத்துருங்க அப்படிம்பாரு. பாடத்தை சீன் பேப்பர் தான் அவர் கேட்குறாரு சார், கொடுத்துருங்கடா அப்படின்னா அவர் சொல்லுவார், நீங்களாம் தப்பு பண்ணால் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டீங்க, ஆனால் என்னால் ஒரு சின்ன தவறு நடந்துருச்சு அப்படின்னா நான் சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன், என்னை நானே தண்டிச்சுக்குவேன். அந்த அளவுக்கு நான் சினிமாவுக்கு நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் கையை பிடிச்சி சொன்னார், நீ உண்மையாக மட்டும் இருந்துரு, சினிமா உன்னை விடவே விடாது, ஏதாவது ஒரு இடத்துல இறுக்கி பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொன்னார். அதை தான் நான் நம்புகிறேன். இந்த 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 செகண்ட் வரைக்கும் நம்புகிறேன். நல்ல படைப்பு எடுக்கிறோம், ரொம்ப சந்தோஷமாக எடுக்கிறோம், ரொம்ப மனசார ஒரு விஷயம் செய்கிறோம். ஆனால் எடுக்கும்போது இருக்கக்கூடிய சந்தோஷம் வெளிவரும்போது இல்லை. இன்றைக்கி ஜீல இவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க, போய் சேர்ந்துருச்சு. அதாவது எடுத்தவருக்கும் பெருமை, நடித்தவங்களுக்கு பெருமை, எல்லாரும் பார்த்துட்டாங்க. ஆனால் நடுவில் என்ன பிரச்சனை? சினிமா காப்பாற்றும் நம்புகிறோம். கண்டிப்பாக சினிமா எங்களை காப்பாற்றும். ரவி சார் தைரியமாக இருங்க, வரேன், இன்னொரு 1 வாரத்தில் வரேன் உங்களை சந்திக்க, ஹைதராபாத்தை சந்திப்போம். இது ஒன்று செய்யும், ஒரு மேஜிக் செய்யும் தெலுங்கில். அதையும் தாண்டி நான் உங்கள் கூடவே நிற்கிறேன். வாழ்க, வெல்வோம், வெல்வோம்.